ஹலோ எவ்ரி ஒன் மைசெல்ஃப் அக்கீரா. நான் இப்போ இந்த வீடியோவில் ஸ்டார் வார்ஸ் மேண்டலோரியன் அண்ட் குரோகு மூவி பற்றின என்னோடய தாட்ஸ் அண்ட் ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஸ்டார் வார்ஸ் லோர் தெரிஞ்சுக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. இது ஒரு ஃபேன் சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் ஒன் மூவி தான். பட் மேண்டலோரியன் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேரக்டர் இருக்கும். மூவி பிளாட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெபல்ஸ் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் எம்பையர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஜெனரல்ஸ் அண்ட் வார் கிரிமினல்ஸை பிடிக்க மேண்டாவை ஹையர் பண்ணியிருக்காங்க. அப்படி காயின்னு ஒரு ஆளை தேடி மிஷனில் போகிறப்போ அந்த மிஷன் என்ன ஆச்சு, அதோட ஆஃப்டர் மேத் என்னன்றது தான் இந்த படத்தோட கதை. இது ஒரு ஃபன் அண்ட் ஆக்ஷன் மூவி ஃப்ரம் ஸ்டார் வார்ஸ். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு 2 hours ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்காகவே காமெடி போர்ஷனுக்கு கிராகோவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன் அடிதடிக்காக மேண்டாவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. குவைட் அ டியோ ஐ சே எ லவ்லி ஒன். எமோஷ்னலாக சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்டார் வார்ஸ் லோர் பற்றி தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் பார்க்க போயிருந்தீங்கன்னா வெரி சாரி, அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. 2 கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்திருப்பாங்க. ஒன்று ஜாபா த ஹட்டோட பையன் ஹட் வந்திருப்பான். அண்ட் க்ளோன் வார் சீரீஸில் மிஸ்னரியாக வந்திருந்த எம்போ கேமியோ அப்பியரன்ஸ் வந்திருப்பான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கைஸ் அனக்கின் ரெஸ்பெக்டட் இந்த சீரீஸ். கேமியோ அப்பியரன்ஸ்னு சொல்லும்போது நம்ம மார்த்தி தாட்டா ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் டேவ் ஃபிலனி தன்னோட சிக்னேச்சர் ஹேட்டோட 3 seconds கேமியோ கொடுத்துருப்பாரு. டேவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போத்திய லூக்கஸ் ஃபிலிம்ஸ் பிரசிடென்ட் அண்ட் சிசிஓ சீஃப் கிரியேட்டிவ் ஆஃபீஸர். இவர் க்ரீன் லைட் கொடுத்தாதான் ஸ்டார் வார்ஸ் ஐபியோட மூவி அண்ட் சீரீஸ் எதுவாக இருந்தாலும் ப்ரொடக்ஷனுக்கு போகும். இப்போ என்னோட சில கருத்துக்கள் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 7 வருஷம் தாண்டி ஒரு ஸ்டார் வார்ஸ் படம் தியேட்டருக்கு வந்திருக்கு. அந்த வெயிட்டிங்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. ஸ்டூடியோக்காரங்க சேஃபாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸ்டார் வார்ஸ் ப்ராஜெக்டில் ஒரு அளவுக்கு வெல் ரிசீவ்டான கேரக்டரான மேண்டாவை எடுத்து ஒரு சீரீஸில் 2 எபிசோடை உருவி ஒன்றாக்கி ஒரு படமாக தந்தது தான் இந்த படம் நான் நினைக்கிறேன். பட் அதுக்கான ரீசனும் இருக்குது. இந்த என்டையர் சீக்வல் ட்ரிலஜி மெஸ்ஸை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. பட் அதுக்காக இந்த படம் ஓவரால் ஸ்டார் வார்ஸ் லோருக்கும் சரி ஃப்யூச்சருக்கும் எந்த வகையிலையும் கான்ட்ரிபியூட் பண்ணல. படத்தோட கேரக்டர்ஸான மேண்டோ அண்ட் குரோகுக்கும் சரி கேரக்டர் டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஒரு ஸ்டார் வார்ஸ் ஃபேனாக எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இந்த படம் யார் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் எனக்கு புதுசு, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்றவங்க தைரியமாக பார்க்கலாம். ஒரு யூஷுவல் ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி டெம்ப்ளேட்டாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஸ்டார் வார்ஸ் ஃபேன்னு இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுற டெம்ப்ளேட் தான். சப்போஸ் எனக்கு இப்போ தான் ஸ்டார் வார்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், தியேட்டருக்கு வந்திருக்கு, நான் போகிறேன்னு நினச்சிங்கன்னா ஐ ஆம் சாரி டு சே இது ஒன்றும் அவ்வளோ நல்ல ஸ்டார்ட் கிடையாதுப்பா. உங்களுக்கு உண்மையிலேயே ஸ்டார் வார்ஸ் பார்க்கணும் நினச்சிங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியல் ஒப்பீனியன், ஸ்டார் வார்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இயர்வைஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெளியில் நிறைய பேர் நிறைய ஆர்டரில் சொல்லின்னு இருப்பானுங்க. பட் ஃபஸ்ட்டே நியூ அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சன்செட் சீனில் ஒரு மேஜிக் ஃபீல் ஆச்சுன்னா ஓ பாய் யூஆர் இன் ஃபார் அ லாங் ரைட். எனிவேஸ் அவ்வளோதான், வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்னோடய ரிவ்யூ அண்ட் தாட்ஸ் இதான். இந்த வீடியோ பிடித்திருந்தால் பண்ண வேண்டியதை பண்ணுங்கள், தட் இஸ் லைக். யாராச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.